இந்த BMS எபிசோட்ல நம்ம பார்க்க போறது டெக்ஸ்ட் அனிமேஷன் இன் பிளெண்டர். பிளெண்டர்ல எப்படி டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்றது, ஆனா நமக்கு ஏத்த மாதிரி எப்படி கஸ்டமைஸ் பண்றது, இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டை எப்படி அனிமேட் பண்றது, சோ இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீடைலா பேச போறோம். நீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, நம்ம ஒரு புது ஃபைல்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நான் டெலீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் ஒரு டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய டெக்ஸ்ட் ரெடி ஆயிருச்சு. ஸோ இப்படி தான் நம்ம 3Dயில் இருக்கிற டெக்ஸ்ட், அதாவது பிளெண்டரில் இருக்கிற டெக்ஸ்ட் ஆக்சஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். ஸோ இது எப்படி ரீநேம் பண்ணுறதுன்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம நார்மலாக எடிட் மோடுக்குள்ளே போய் நம்ம ஆப்ஜெக்ட்டை எடிட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நீங்கள் டேபை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட் மோடுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி உங்களுடைய டெக்ஸ்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் நம்மளுடைய டெமோவில் பார்த்த மாதிரியே இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் இருக்குன்றதுக்காக அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ எடிட் மோட்ல இருந்து ஆப்ஜெக்ட் மோடுக்குள்ள போய்க்கலாம். இப்போ நம்மளுடைய டெக்ஸ்ட்டை நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி எடிட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி உங்களுடைய டெக்ஸ்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸுமே இங்கே தான் இருக்கும். லைக் அலைன்மெண்ட் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும்னா பிளெண்டரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் நீங்கள் ஃபாண்ட்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபோல்டர் ஐக்கான், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே நிறைய ஃபாண்ட் கிடைக்கும். ஸோ இதில் எந்த ஃபாண்ட் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக மற்ற சாஃப்ட்வேர்ஸில் அங்கேயே நமக்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பிளெண்டரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, நான் ஏரியாலே செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு என்ன போல்டு, இட்டாலிக் எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்புறமா நம்ம டெக்ஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதும் நம்ம நார்மலாக ஆப்ஜெக்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுற அதே ஷார்ட்கட்ஸ் தான். லைக் ஆரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரொட்டேஷன்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நீங்கள் எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே ஒரே மாதிரியான ஷார்ட்கட்ஸ், ஒரே மாதிரியான நேவிகேஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் 90 கொடுத்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் இந்த மாதிரி பேசிக்கான விஷயம் எனக்கு தெரியாது, நான் இப்போ தான் பிளெண்டர் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னாலுமே நம்மளுடைய BMS இந்த சீரீஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா போதும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் பிளெண்டர் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன தான் நம்ம பிளெண்டரில் இந்த டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருந்தாலுமே நம்மளுடைய டெக்ஸ்ட் இனிமேல் 2Dயாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் கிட்ட போய் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு மாதிரி ஃப்ளாட்டான சர்ஃபேஸாக தான் நமக்கு இருக்கும். ஸோ இதில் நம்ம கொஞ்சமாக ஒரு எக்ஸ்ட்ரூடை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஒரு 3Dயான எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்கு நம்ம ஜாமெட்ரிக்குள்ளே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு அழகான ஒரு 3D டெக்ஸ்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அண்ட் இதை வந்து அனிமேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து ரீமெஷ் பண்ணணும். ஸோ ரீமெஷ்னா என்ன அப்படின்னா, இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெக்ஸ்ட் எஃபெக்டையே நம்ம, அதாவது இந்த டெக்ஸ்ட் மாடலையே நம்ம வந்து மாடிஃபை பண்ணி எல்லாம் வச்சிருக்கனால, இந்த எக்ஸ்ட்ரூட்லாம் கொடுத்தனால இது ஒரு ப்ராப்பரான 3Dயாக இருக்காது. உங்களுக்கு நீங்கள் இப்போ ஒயர் ஃப்ரேம் மோட் போயிட்டிங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு பர்ஃபெக்டான மாடல் அப்படின்னா என்னென்னா எல்லாமே பாக்ஸாக இருக்கணும். இப்போ நமக்கு எப்படி ஒரு இமேஜ்லேயோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு நமக்கு பிக்சல்ஸ் ஒரு ஸ்கொயராக இருக்குதோ, அதே மாதிரி நம்மளுடைய 3Dலையுமே அது சின்ன சின்ன பாக்ஸஸாவோ இல்லை பெரிய பாக்ஸோ ஏதோ ஒன்று, பட் ஈவனாக இருக்கிற பாக்ஸஸாக இருக்கிறது தான் அந்த டோபாலஜின்னு சொல்லுவாங்க. அது நம்ம கரெக்டாக இருக்கும்போது ஒரு கரெக்டான மாடலாக இருக்கும். அது நமக்கு அனிமேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா மற்ற எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் டீசெண்டாக இருக்கும். பட் இந்த மாதிரிப்பட்ட ஒரு மாடலில் நீங்கள் வந்து அனிமேட் பண்ணுறீங்க, இல்லைனா இதை எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பின்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அது கரெக்டான வழியும் கிடையாது. ஸோ இதை முதல்ல நம்ம ரீமெஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய மாடிஃபயர் டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிட்டு ஆட் மாடிஃபயரில் போய் ஜென்ரேட்குள்ளே போயிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் மாடிஃபயர்ஸ். ஸோ இதில் வந்து ரீமெஷ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ரீமெஷை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஒயர் ஃப்ரேம் மோட் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நமக்கு பாக்ஸாக தெரிய ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா, ஈவனாக. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். பட் இன்னுமே டெக்ஸ்ட்டு நமக்கு கிளியராக இல்லையா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கு சில வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு இங்கே ஷார்ப் இருக்குது பார்த்தீங்களா, ஷார்ப்பில் போயிருங்க. இதை நான் எங்கே பண்ணுறேன்னா மாடிஃபயர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாடிஃபயர் ப்ராப்பர்ட்டிஸில் போய் தான் நான் இங்கே ஆப்ஷன்ஸை மாற்றிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இந்த ரீமெஷ் மாடிஃபயர் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஷார்ப்புக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறமா இந்த ரிமூவ் டிஸ்கனெக்டட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் அன்செக் பண்ணிக்கோங்க. அன்செக் பண்ணிவிட்டு இந்த முதல்ல இருக்கிற ஆப்ஷனை நீங்கள் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா ஒரு டைமில் உங்களுக்கு உங்களுடைய மெஷ் வந்து கரெக்ட் ஆயிரும். ஸோ இங்கே பாருங்கள் நீட் ஆயிருச்சு. இப்போ நம்மளுடைய ஒயர் ஃப்ரேம் மோட் போய் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன பாக்ஸஸ் அழகாகவே வந்திருக்கும். இது நீங்கள் வேணால் கம்மியும் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அளவு மெஷ்ஷே நமக்கு போதுமானது தான். ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இந்த கன்வெர்ட் டூக்குள்ளே போயிட்டு இதை வந்து மெஷ்ஷாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது எதுக்காக நான் இந்த ஸ்டெப்பை பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு மாடிஃபயராக தான் இருக்குது. ஓகேங்களா, எனக்கு மாடிஃபயராக வேண்டாம், அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு 3D மாடலாக எனக்கு வேணும். பட் இதை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, உங்களுடைய டெக்ஸ்ட்டை நீங்கள் இதுக்கு மேலே
சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி அதாவது கன்ஃபார்ம் பண்ணுறோம். இதுக்கப்புறமா உங்களுடைய டெக்ஸ்ட் நீங்கள் மாற்ற முடியாது. ஸோ அதனால் உங்களுடைய டெக்ஸ்ட் ஸ்பெல்லிங் ஆர் வந்து இந்த டெக்ஸ்ட் ஓகேவா, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கன்வெர்ட் டு மெஷ் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக இப்போ ஒரு 3D மெஷ்ஷாக மாறிடுச்சு. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நமக்கு அந்த ஏன்ற அந்த டெக்ஸ்டட் ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு இப்போ இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும். அடுத்ததான் இந்த இடத்துல நம்ம ஒரு கர்வ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கர்வுக்குள்ளே போயிட்டிங்கன்னா சர்க்கிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இது உங்களுக்கு தேவைப்பட்ட சைஸில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நான் எடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெஷை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாடிஃபையர் டேப்குள்ளே போயிட்டு ஆட் மாடிஃபையர் கிளிக் பண்ணி டிஃபார்ம்குள்ளே போயிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே மூணாவதாக கர்வ்னு ஒன்று இருக்கும், அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த கர்வ் ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த பிக்கரை வச்சு கரெக்டாக இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா அழகாகவே எனக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து அந்த கர்வோட ஜாயின் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கர்வை அட்ஜஸ்ட் பண்ணி டெக்ஸ்ட் ரெண்டுத்தையுமே கிட்ட வர மாதிரி நம்ம மாற்றிக்கலாங்க. ஸோ லைட்டாக அந்த ஸ்கேல் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே நமக்கு பர்ஃபெக்டாக இந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு கிட்ட வந்துருச்சு. ஸோ பார்க்க ஒரு அழகான ஒரு ரிங் மாதிரியான நமக்கு ஒரு எஃபெக்ட் கிடச்சிருச்சு. ஓகேங்க, இப்போ நம்மளுடைய டெக்ஸ்ட் அனிமேஷனுக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஒரு கேமராவை க்ரியேட் பண்ணிக்கலாம். கேமராவுக்குள்ளே போயிட்டு ஓகேங்க, பர்ஃபெக்டாக வச்சாச்சு. இந்த கேமராவோட சைஸை மட்டும் நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். சாரி. ஓகேங்க, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்மளுடைய அனிமேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ரொட்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த 90 நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதை தான் நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 90க்கு நேராக இருக்கிற இந்த டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அனிமேஷனை பற்றி இன்னும் டீட்டெயிலாக கற்றுக்கணும், அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்றதுக்கான தெளிவான பேசிக் டுட்டோரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைம் லைனில் இந்த 1 இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஃபஸ்ட் ஃப்ரேமில் நம்ம 19 கொடுத்துருக்கோம். இன்னுமே நான் கொஞ்சம் போயிட்டு மேபி ஒரு 50 ஃப்ரேம்ஸ் தள்ளி போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை அப்படியே ரொட்டேட் பண்ண போகிறேன். இங்கே நான் கரெக்டாக ஒரு 450 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு இந்த டைமண்டை போய் ப்ரெஸ் பண்ணி என்னோடய இன்னொரு கீ ஃப்ரேமை நான் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் 50 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ நம்மளோட அனிமேஷன் இங்கே லூப் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அனிமேஷன் இங்கே நீட் ஆயிடுச்சு. பட் நம்மளுடைய அனிமேஷன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஆகி ஸ்பீட் ஆகிற மாதிரி அந்த அனிமேஷனில் ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது. ஸோ அது இல்லாமல் நமக்கு ஒரு லீனியரான அனிமேஷன் வேணும் அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு கிராஃபிக் எடிட்டரில் தான் போய் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த கிராஃபை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி நம்மளோட இன்டர்போலேஷன் மோடுக்குள்ளே போயிட்டு இதை லீனியராக மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோன்னா நம்மளுடைய அனிமேஷனில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் லீனியரான நமக்கு ஒரு சூப்பரான ஒரு அனிமேஷன் நமக்கு இங்கே கிடச்சிரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணி அதை எப்படி நமக்கு தேவைப்பட்ட மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு அது ஒரு 3D ஆப்ஜெக்டாக மாற்றி அதில் இப்படி அனிமேஷனை நம்ம ஆட் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேங்க. நாளைக்கு இதே மாதிரி நம்மளுடைய பிளெண்டர் மினி சீரிஸில் என்ன எபிசோட் வரப்போகுதுன்றதை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் AB.